முதல்வர் மு.க.ஸ்டாலின் பயணிக்க உள்ள வழியில் கால்வாயை அதிகாரிகள் மறைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, முதலமைச்சர் வருகிறார் என்று ரோடு அதனையெல்லாம் சுத்தம் செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது புரிந்து கொள்ள முடிகிறது. கால்வாயை அடைக்க வேண்டிய காரணம் என்ன? மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்களே, என்ன விவரம்? திலகவதி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை மதுரை வர உள்ளார். கிட்டத்தட்ட மாலை 4 மணியிலிருந்து ஜெயந்துபுரம், ஜீவா நகர், டிவிஎஸ் நகர் பங்களா, அதேபோல் காலவாசல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதியாக கடந்து தற்பொழுது நம் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பந்தல்குடி கால்வாய் வழியாக சென்று சர்க்கிட் ஹவுஸுக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் இந்த 25 கிலோமீட்டர் ரோட் ஷோ வரக்கூடிய இந்த பகுதியில் எங்கெல்லாம் இது மாதிரியான கால்வாயில் இருக்கிறதோ அந்த இடத்தில் சாமினா அந்த பந்தல் போட்டு அந்த கால்வாயை அவருடைய கண்ணில் படாத அளவுக்கு மறைத்து வந்தமே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பந்தல்குடி கால்வாய் ஒரு பகுதி அந்த சிஎம் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் சாமினா பந்தல் போட்டு முழுமையாக மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பந்தல்குடி பகுதியை சார்ந்த மக்கள் இந்த கால்வாயை முறையாக தூர்வார வேண்டும், அதே போல் இந்த கால்வாயோட இரு புறத்திலுமே உயரமான தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அதிகாரிகளுமே அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்காமல் தற்பொழுது முதல் வரக்கூடிய பாதையில் அவருடைய கண்ணுக்கு படக்கூடாது என்பதற்காக அந்த சாமினா பந்தல் போட்டு அமைத்திருப்பது இந்த பொது மக்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதனுடைய நீட்சியாக இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மறைத்து வைத்திருந்த அந்த சாமினா பந்தல் முழுவதுமே தற்பொழுது அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த இது குறித்து பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு ஞானசேகரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம்மா. மதுரையில அந்த பந்தல்குடி கால்வாய் குறித்தான பிரச்சனைய செய்தியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கால்வாய் பல ஆண்டு காலமாக இதே நிலையில தான் இருக்கிறது. எவ்வளவு கோரிக்கைகளை வைத்தும் அரசு தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற புகார் அந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அதை விட அவலம் என்னன்னா, முதல்வர் பயணிக்கும் போது அவர் பார்த்து விடக்கூடாது இந்த நிலையை அப்படின்றதுனால அதனை மறைத்தும் வைத்திருக்கிறார்கள். ஏன் இது மாதிரி ஒரு நிலை நினைக்கிறீங்க சார்? என்ன செய்ய வேண்டும்? இது தொடர்பா நிறைய தடவை நாங்க மனுக்கள் கொடுத்திருக்கோம். நிறைய அதுக்கான முயற்சிகள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் ஐயா வர்றாரு அப்படின்ன உடனே ஸ்கிரீனை கட்டி மறைச்சிட்டாங்க எல்லா பகுதியிலையும். இப்ப சுத்தம் இப்ப மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போல் தினம் வந்துட்டு போனா கூட நல்லா இருக்கும் போல, எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல, பூரா மறைச்சு கட்டி இருக்கிறாங்க. இப்ப நம்ம முதல்வர் வர்றாரு அப்படின்னு உடனே ரோடு எல்லாம் சுத்தம் பண்றாங்க. நம்ம அது மாதிரி நம்ம ஹலோ, இணைப்புல இருக்கீங்க சார்? சார், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். உங்க பகுதி எம்எல்ஏ கிட்டயோ இல்ல எம்பி கிட்டயோ, எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் கிட்டயோ நீங்க இத கொண்டு சென்றீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் இல்ல என்ன நடவடிக்கை இருந்தது? இது அவங்க கிட்ட கொண்டு போகும்போது சரி செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க அதுலதான் தினம் பயணிக்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. தினம் இதுலதான் பயணிக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னு இது அடுத்த கட்டத்துக்கு மூடி பூசி ஒரு விளம்பரமா கொண்டு போறாங்க. இது அலங்காரப்படுத்துறாங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு வாரமாவே மதுரை மாவட்டத்துல இருக்கிற பகுதி, அந்த அவர் வர்ற பகுதி எல்லாமே சீரமைப்பு செஞ்சு அப்படியே ஒரு கண் துடைப்புக்கு பண்ணிட்டு போறாங்க. இந்த நிலைதான் தொடருது. முதல்வரனுடைய பார்வைக்கு இது வந்துவிடக் கூடாது அப்படின்றதுனால அவர்கள் சாமியான போட்டு மறைக்கிறார்கள் அப்படின்றத அந்த பகுதி மக்களுடைய இன்னொரு வேதனையாக இருந்தது. ஆனா இந்த செய்தி மூலமாகவே அது முதல்வருக்கு செல்லும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்பலாம். அரசு அதிகாரிகள் தரப்புல இருந்து இவ்வளவு தாமதமாக இல்ல இதனை கண்டுகொள்ளாமலே இருப்பதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்ன சவால் இருக்கு இப்ப அதுல சரி பண்றதுல? அது சவாலான்றதவே இப்ப யார் கேட்க போறா? அரசு அதிகாரிகள் அவங்க அந்த இடத்தை முழுமை இது பண்ணணும்ன்றதே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்க அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைவுகள் இருந்தாலே அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. நன்றி சார். இணைப்பில் நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னே நம்ம நம்பலாம். இணைப்பில் பேசுவதற்கு நன்றி.